வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. இந்த வாரம் ஜூலை 13 முதல் ஜூலை 19 வரை உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் புதிய அலைகள் வரவிருக்கிறது. இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம். இதை உங்கள் தினசரி முடிவுகளில் பயன்படுத்தினால் சிறப்பான பலன்களை பெறலாம். முதலில் திங்கட்கிழமை தொடங்கலாம். திங்கட்கிழமை உங்கள் மனநிலை சற்று சவாலாக இருக்கும். ஆனால் புதன் கிரகத்தின் சக்தி அதிகம் இருப்பதால் திடீர் வாய்ப்புகள் உங்கள் பாதையில் வரலாம். வேலை பகுதியில் புதிய திட்டம் அல்லது பொறுப்பை ஏற்க அழைப்பு வரும். அதற்கு தயார் இருங்கள். காதல் வாழ்க்கையில் உங்கள் துணைவருடன் சிறிய உரையாடல் மூலம் புரிதல் அதிகரிக்கும். அதனால் மன அழுத்தம் குறையும். உடல் நலத்தில் காலை நேரத்தில் சிறிய யோகா அல்லது நடைப்பயிற்சி உங்கள் உடலை உற்சாகமாக வைத்துக் கொள்ளும். நிதி விஷயங்களில் திங்கட்கிழமை செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் புதன் கிரகத்தின் ஆதரவு மூலம் எதிர்காலத்தில் லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. செவ்வாய்க்கிழமை உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். குறிப்பாக வேலை பகுதியில் புதிய சவால்களை ஏற்கும் போது வெற்றியை பெறலாம். இந்த நாளில் செவ்வாய் கிரகம் உங்கள் உற்சாகத்தை உயர்த்தும். அதனால் கூட்டாளர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். காதலில் நீங்கள் அதிகமாக வெளிப்படையாக இருப்பதால் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம். இதனால் உறவு வலுப்படும். உடல் நலத்தில் விடியலில் சிறிய உடற்பயிற்சி, உதாரணமாக 10 நிமிட ஸ்குவாட் அல்லது புஷ்அப் உங்கள் சக்தியை அதிகரிக்கும். நிதியில் செலவுகளை திட்டமிட்டு தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க வேண்டும். புதன்கிழமை இந்த வாரத்தின் முக்கியமான நாள். ஏனெனில் புதன் கிரகம் உங்கள் மனதை தெளிவாக வைத்திருக்க உதவும். வேலை பகுதியில் உங்கள் யோசனைகளை பகிர்ந்து கொள்ளும் போது மேலாளர்கள் கவனித்து புதிய திட்டங்களில் உங்களை சேர்க்கலாம். காதலில் உங்கள் துணைவருடன் நீண்ட நேரம் பேசும் வாய்ப்பு கிடைக்கும். இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது அதிகரிக்கும். உடல் நலத்தில் நீலம் நிறம் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும். ஆகவே நீல நிற ஆடை அல்லது அலங்காரத்தை அணியுங்கள். நிதியில் சனி கிரகம் வியாழன் நாளில் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும். அதனால் வியாழன் நாளில் முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்கலாம். வியாழக்கிழமை உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கும். அதனால் வேலைப்பகுதியில் புதிய யோசனைகள் உருவாகும். இந்த யோசனைகளை நடைமுறைப்படுத்தினால் உங்கள் தொழில் முன்னேற்றம் காணலாம். காதலில் உங்கள் துணைவருக்கு சிறிய பரிசு அல்லது கவிதை அளிப்பது உறவை இனிமையாக்கும். உடல் நலத்தில் அதிகமான நீர் குடிப்பது உங்கள் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். அதனால் உடல் நலத்தில் சிறந்த மாற்றம் காணலாம். நிதியில் வியாழன் நாளில் சிறிய முதலீடு அல்லது சேமிப்பு திட்டம் தொடங்கலாம். இது நீண்ட காலத்தில் பயனளிக்கும். வெள்ளிக்கிழமை உங்கள் மனநிலை அமைதியாக இருக்கும். ஆனால் சில சிறிய சவால்கள் வரலாம். வேலைப்பகுதியில் குழு உறுப்பினர்களுடன் ஒத்துழைப்பு தேவைப்படும். அதனால் பொறுமையாக இருங்கள். காதலில் உங்கள் துணைவருடன் சிறிய தவறுகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை திறந்த மனதுடன் பேசினால் தீர்வு கிடைக்கும். உடல் நலத்தில் மாலை நேரத்தில் சிறிய நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்யுங்கள். இது மன அழுத்தத்தை குறைக்கும். நிதியில் வெள்ளிக்கிழமை செலவுகளை மீண்டும் பரிசீலித்து தேவையற்ற செலவுகளை குறைக்கலாம். சனிக்கிழமை எதிர்பாராத பயணம் சனி நாளில் சீராக நடைபெறும். அதனால் பயண திட்டங்களை முன்கூட்டியே தயாரிக்கவும். வேலைப்பகுதியில் இந்த பயணம் புதிய வணிக வாய்ப்பை வழங்கும். அதனால் திறந்த மனதுடன் இருக்கவும். காதலில் உங்கள் துணைவருடன் பயணத்தின் போது அதிக நேரம் செலவிட முடியும். இது உறவை வலுப்படுத்தும். உடல் நலத்தில் பயணத்தின் போது நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதை தவிர்க்க இடைவேளையில் சிறிய உடற்பயிற்சி செய்யுங்கள். நிதியில் சனி நாளில் சனி கிரகம் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும். அதனால் முக்கியமான நிதி ஒப்பந்தங்களை இன்றைய நாளில் முடிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் இறுதி. நீங்கள் ஓய்வு எடுத்து குடும்பத்துடன் நேரம் செலவிடலாம். வேலைப்பகுதியில் வாரத்தின் முடிவில் உங்கள் சாதனைகளை மதிப்பாய்வு செய்து அடுத்த வாரத்திற்கான திட்டங்களை அமைக்கலாம். காதலில் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது உங்கள் மனநிலையை உயர்த்தும். உடல் நலத்தில் வார இறுதியில் சிறிய யோகா அல்லது தியானம் செய்து உடலை மற்றும் மனதை சமநிலைப்படுத்துங்கள். நிதியில் ஞாயிற்றுக்கிழமை செலவுகளை மீண்டும் பரிசீலித்து சேமிப்பு திட்டங்களை புதுப்பிக்கலாம். இந்த வாரம் கும்பம் ராசிக்கு பல்வேறு துறைகளில் சவால்களும் வாய்ப்புகளும் ஒருங்கிணைந்துள்ளன. அதனால் உங்கள் அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் அதிர்ஷ்ட நிறம் நீலத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக பயன்படுத்துங்கள். அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.